வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் டிஇடி பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டு அந்த பேப்பர் 1ஓட நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். யூஸ்வலாக நம்ம சேனலில் டெட், டிஆர்பி, டிஎன்பிசி இங்கிலீஷ் கிராமர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான அப்டேட்டும் தரப்போகிறோம். ஸோ எப்படி தரப்போகிறோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம் இங்கிலீஷ்க்கு யூஸ்வலாக. ஸோ அதே மாதிரி மற்ற 4 சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், மேக்ஸ், சோசியல் அண்ட் சயின்ஸ் ஃபார் டிஎன்எஸ்ஜிடி பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான குவிசஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒரு புதிய இனிஷியேட்டிவ். ஸோ இதுக்கு நீங்கள் தரக்கூடிய வரவேற்பு வச்சு அடுத்தடுத்த குவிஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமர் டாபிக் எடுத்து அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் 2 classes, 1 class, 2 phrases, 2 or more phrases. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா ஒரு டைரக்ட் ஸ்பீச். எக்ஸாம்பிளுக்கு, ராஜ் செட் டு ராணி, கமா ஓப்பன் கொட்டேஷன், ஐ ஈட் an apple, க்ளோஸ் த கொட்டேஷன், ஃபுல் ஸ்டாப். இது ஒரு டைரக்ட் ஸ்பீச். இதுல இந்த கமா கொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பார்ட், அண்ட் இதுக்கு கமா கொட்டேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடியது இது ஒரு பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்றோம், செகண்ட் இருக்கிறத ரிப்போர்ட்டட் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே 2 பார்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பார்ட்னு பார்த்துங்க, எந்த செக்ஷன் ரிப்போர்ட்டிங் பார்ட், எது ரிப்போர்ட்டட் பார்ட் பார்த்துங்க. ஆனால் ஆப்ஷன் கிளாஸா ஃப்ரேஸான்னு கேட்குறாங்க. அப்போ கிளாஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருந்து அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருந்தால் அது ஒரு கிளாஸ். அப்போ ஃப்ரேஸோட எக்ஸ்பிளனேஷன் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், சில சமயம் வேர்ப் இருக்காது, ஆப்ஜெக்டும் இருக்காது, மீனிங் கம்ப்ளீட்டும் ஆயிருக்காது. இதுதான் ஃப்ரேஸ். இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் பார்ட் எடுத்துக்கிறோம். ராஜ் செட் டு ராணி. ராஜ் ராணிட்ட சொன்னா, சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இது ஒரு கிளாஸ். ஐ ஈட் an apple. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது வேர்ப், அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதுவும் மீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ஒரு கிளாஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 2 classes. அப்போ ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் 2 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிராமர் டாபிக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். மீன்வைல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான குவிஸையும் அதோட சேர்த்து நம்ம அப்டேட்டும் பண்ண போகிறோம். நீங்கள் குவிஸை இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணணும், உடனே குவிஸ் நான் அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரியான ஒரு கிராமர் டாபிக்லையும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான குவிஸ் அப்டேட்டோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் அண்ட் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சுரேஷ் கண்ணா, விஎஸ்கே டீச்சர்ஸ்.